நந்தன் மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டாங்க, ஸோ அதுக்காக நான் பார்க்க வந்தேன். பட் மூவி வாஸ் ரியலி ஆசம். ரொம்ப நல்லா இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. இட் வாஸ் நைஸ். ஆக்சுவலி சார் இது வரைக்கும் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க சசிகுமார் சார். பட் இது வந்து வேற லெவல்ல இருக்கு. ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ் பீப்புள் எப்படி இருப்பாங்க, அந்த கேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. சில ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஒரு ஹீரோவா இருந்துட்டு எப்படி இப்பெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி, லைக் டாய்லெட்ல வச்சு எல்லாம் ஃபைட் பண்றாங்க, அதெல்லாம் ரொம்ப அவசரமா இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் அண்ட் காஸ்ட் ரிலேட்டடா தான் பேசியிருக்காங்க. ஆமா, நிறைய இடங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபேன்ஸோட இந்த படம் பார்த்துட்டு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்தது இந்த சசிகுமார் சார் பண்ணதுலயே இந்த ப்ராஜெக்ட்ல? இது த்ரூ அவுட்டாவே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த மாதிரி ஒரு நல்ல படைப்புல நான் பார்ட்டா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நிறைய சீன்கள்ல வந்து கைதட்டி எழுச்சி டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு அரசியல் படத்தை இவ்வளவு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பண்ணிக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிறாங்க. சோ பார்க்கும்போதே நல்லா இருக்கு. எனக்கு இது த்ரூ அவுட் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். அவரு சொல்லவே வேணாம், ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க கூட ஸ்பீச் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். படம் வாஸ் குட். இட் வாஸ் ரியலி நைஸ். நல்ல மூவி. எந்த ஒரு எப்படி சொல்றது லேகோ இல்ல வந்து அப்படியே இழுத்துட்டு யாரையும் வந்து மெயினா சொல்ல போனா இந்த இட் இஸ் பேசிக்கலி ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் பத்தி தான். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் வாட் கேஸ்ட். அவங்க அந்த கேஸ்ட் கீழே இறக்கியும் பேசாம எப்படி அப்படிலாம் வந்து மெசேஜ் வந்து கன்வே பண்ணல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நீட் வேல வந்து போர்ட்ரே பண்ணி அழகா காமிச்சிருக்காங்க. நிறைய பாலிடிக்ஸ் இதுல பேசிருக்காங்க. நெவர் நாட் பாலிடிக்ஸ் அப்படிலாம் கிடையாது. அப்படியே பாலிடிக்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பேசல. இட் வாஸ் ரியலி குட். என்ன நடந்துட்டு இருக்கோ அதை வந்து எடுத்துட்டு வந்து மூவில வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் என்ன கருத்து சொல்றாங்கன்னா அந்த certain people என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து இப்பவும் ஸ்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து அவங்க மீன் பண்ணி அழகா ஒரு மெசேஜ் ஃபுல்லா வந்து சொல்லியிருக்காங்க. சசிகுமார் சார் இதுல ஒரு போல்டான சீன் பண்ணிருக்காரு. அது தேவைப்பட்டுச்சுங்களா இல்ல இந்த கதைக்கு? இல்ல, இந்த கதைக்கு ஆக்சுவலி அந்த சீன் வந்து தேவைப்பட்டுச்சு. அவர் வந்து கரெக்டா அதை வந்து பண்ணிருக்காரு. படம் வந்துட்டு டியூரேஷன் கம்மியா இருக்கு. சோ ஸ்டோரி டெல்லிங் வந்துட்டு கரெக்டா அதுல ஆக்சுவலி அதுதான் வந்து சொல்ல வேண்டியது. பிகாஸ் சில மூவிஸ் வந்து சொல்றேன் அப்படின்றது வந்து கொஞ்சம் லாக் இழுப்பாங்க. பட் இந்த மாதிரி கிடையாது. டியூரேஷன் கம்மியா இருந்தா அந்த டியூரேஷன் ஏன் அப்படி கம்மியா இருக்குன்னா அதுக்குள்ளே அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. So the message is spoken out very clearly in the like அந்த டைம் தான் needed. So அதுல வந்து கிளியரா அவங்க சொல்லிட்டாங்க. ரிசர்வேஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத படத்துல சொல்ல வராங்க. ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ஓகே, அரசியல் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. கண்டிப்பா படம் முழுக்கவே ரொம்ப தைரியமான அரசியலை பேசியிருக்காங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி எல்லாம் வந்து வெளிப்படையாவே வச்சு சாதம் சாத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய திமுக அரசியுமே அவர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இப்போ உள்ள ஆட்சியில கூட இது மாதிரியான அவலங்கள்லாம் நடந்துட்டு வருது அப்படிங்கறத வந்து இப்போ நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய பிரசிடெண்டா இருக்கக்கூடியவங்கள வச்சு படம் கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க எல்லாம் பேட்டி கொடுக்கற மாதிரியான ஒரு காட்சிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. சசிகுமார் சாரோட ஆக்டிங் எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு இயக்குனர் நடிகர் வந்து இப்படி ஒரு நிர்வாண காட்சிக்கு யாருமே கண்டிப்பா சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. அவர் அந்த மாதிரி தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இந்த படத்துக்காக நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு படம் பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். அது மட்டும் இல்லாம அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம், அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அந்த படம் ரொம்ப அழகா பேசியிருக்குது. அவர் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய பாலாஜி சக்திவேல் வந்து ரொம்ப அழகா வில்லத்தனமா நடிச்சிருந்தாரு. அவரை ஒரு டைமாவது அடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல அந்த சேர்ல உட்காரும் போது அதுக்கான ஒரு பதில வந்து படத்துல கொடுத்திருக்காங்க. படத்தோட டியூரேஷன் கம்மியா இருக்கு. அவங்க ஆனா முழுமையான கதையை சொல்லணும்னு நினைச்சதை சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாத விஷயங்களை தவிர்த்து இருக்கிறாங்க. மற்றபடி ஓகே தான், படம் நல்லா இருக்கு. அவலங்கள்லாம் மாறணும் அப்படிங்கிற நம்பிக்கையில இயக்குனர் படம் பண்ணியிருப்பாருன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ நல்ல படம், குடும்பத்தோட வந்து பாருங்க. இது மாதிரியான படங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கேட்கக்கூடாது. படம் எப்படி இருந்துச்சு மக்கள்கிட்ட தான் கேட்கணும். படத்தை கொண்டாடுனாங்களான்னு என்ன கேளுங்க. அதை கொண்டாடினாங்க. நான் என் கண் கூட பார்த்தேன். மணி
இதெல்லாம் என்னுடைய டீம் மெம்பர்ஸ். ஏன்னா எங்களுக்கு பக்கபலமா என்னுடைய நம்பர்ஸ் ஓடிட்டு இருக்காங்க, அவங்களையும் காட்டணும்ல. அதனால படம் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் படத்தை எப்பவுமே ஆதரிப்பாங்க, அதே சேம் டைம் நல்ல படம் அதுலயும் ஒரு சின்ன கமர்ஷியல் இருக்குன்னா அது இன்னும் ரசிப்பாங்க. நல்ல படம் கடைசியா முடிஞ்சு வெளியே போகும்போது ஒரு திருப்தியா மன திருப்தியா போவீங்க. இப்ப நிறைய பெரிய படங்கள் வந்துச்சு, அந்த படங்கள் பேரை சொல்ல விருப்பப்படல. அந்த படங்கள்லாம் பார்த்து வெளியே வந்துட்டு எத்தனையோ கோடி போட்டு எடுத்திருந்தா கூட திருப்தி இல்லாமலாம் போயிருக்காங்க மக்கள். ஆனா அது இப்படி போக மாட்டீங்க, போயிட்டு வீட்டுல யோசிப்பீங்க, இதெல்லாம் நடக்குதா, எந்த ஊர்ல நடக்குது அப்படின்லாம் யோசிப்பீங்க. அதை தெளிவா எந்த ஊர்ல யார் நடத்திக்கிட்டு இருக்கா எல்லா டீட்டெயிலையும் இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களையும் எங்க இயக்குனர் காட்டியிருக்காரு. சசி அண்ணா அவருடைய போர்ஷன்ன்றது நம்ம சொல்லவே வேணாம். ஒரு சிறந்த நடிகர், ஒரு டைரக்டர். இந்த படத்துல அவர் நிறைய மெனக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி ஆமா, சசி அண்ணா வந்து நான் முதல்ல வந்து உள்ள வரும்போது எனக்கு சஸ் சார் தான் டைரக்டர் தெரியாது, சஸ் சார் தான் ஹீரோன்னு தெரியாது. அப்ப நான் உள்ள வந்துட்டு பாக்குறேன் சஸ் சார் ஹீரோன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க போர்ஷன் போயிட்டே இருக்கு, சஸ் சார் வரல. அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் வந்தாரு. அப்படியே எங்களே நம்ப முடியல, அப்படி ஒரு அந்த கிராமத்துக்கார மாதிரி அப்படியே அந்த பாக்கெல்லாம் போட்டு அதுக்கு வேஸ்ட் கட்டி அப்படி வந்தாரு. எனக்கே நம்ப முடியல, ரொம்ப ஒரிஜினலா இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டருக்காக ரொம்ப நாள் வந்து மெனக்கெட்டுக்கு பண்ணணும் ஒரு முடிவெடுத்து வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து கதையின் நாயகன் கதாநாயகனா மாறுறது வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க கதையின் நாயகன். ஆனா கதாநாயகன் கதையின் நாயகனா மாறுறது இதுதான் முதல் முறை, பெரிய விஷயம். ஏன்னா கதைக்காக அவர் மாறி இருக்காரு. இயக்குனர் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர், அவருக்காக இந்த படத்தை வந்து கமிட் ஆகி பண்ணியிருக்காரு. சேம் டைம் இந்த கதையும் பிடிச்சி போய் பண்ணியிருக்காரு. சமுத்திரகன் வந்தாலும் அவருடைய பங்கு என்னவோ அது சிறப்பா பண்ணியிருக்காரு. ஒரு சில சீன்லாம் ட்விஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா என்ன, சசிகுமார் அண்ணா வந்து கொஞ்சம் ஒரு ஃபைட்டே பண்ணிடலாம், ஃபைட்டே அவருக்கு எந்திரிச்சு அடி அப்படிங்கிற அந்த ஒரு அது வரும் ஒரு சீனாச்சும் வரும்னு நினைச்சா நான் வரல. அதுக்கு கதாநாயகி வந்து அது ஒரு அடியாச்சும் கதாநாயகி அடிச்சாங்க. கதாநாயகி சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சரவணன் சாருடைய ரைட்டிங் பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல நடந்துட்டு இருக்கிற கதையை தான், பல கதைகள் இருக்கு, அந்த கதையை தான் எடுத்து இது பண்ணியிருக்காரு. வேற எந்த படத்தினுடைய சாயல் இல்லை, சிறப்பா பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் சார் மியூசிக் சூப்பரா இருக்கு. பாலாஜி சத்யல ஐயா சிறப்பா நடிச்சிருக்காரு. படத்தோட டியூரேஷன் வந்துட்டு இதுல கம்மியா இருக்கு, அதனால முழுமையான கதையை வந்துட்டு இதுல முழுசா சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. பசிக்குதுன்னா எவ்வளவு தேவையோ அவ்வளவுதானே சாப்பிட முடியும். என்ன சொல்ல வருமோ அதுக்கு என்ன அவ்வளவு சொன்னா போதும். அது நீங்க 1.5 நிமிஷம் 1.5 மணி நேரம் சொன்னாலும் சரி, 2.5 மணி நேரம் சொன்னாலும் சரி, 3 மணி நேரம் சொன்னாலும் சரி, ஆனா என்ன சொல்ல வரும் அது தெளிவா சொன்னா போதும். இல்ல எனக்கு கனெக்டட் ஆச்சு. எனக்கு இந்த படம் பிரமாதமான படம், நிச்சயமா நேஷனல் அவார்டு அடிக்கும். தமிழக விருது நிச்சயமா கிடைக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சசிகுமார் அண்ணனுக்கும் டைரக்டர் சார் சரவண சார் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் கத்துக்குட்டி விவசாயத்தை மையப்படுத்தி எடுத்திருந்தாரு கத்துக்குட்டி. அப்புறம் வந்து உடன்பிறப்பு எடுத்திருந்தாரு. ஒரு பாசத்தை அண்ணன் தம்பி அக்கா தம்பி பாசத்தை பண்ணியிருந்தாரு. கத்துக்குட்டி வந்து விவசாயிகள்லாம் விஷம் குடிச்சு சாவராண்டா ஒருத்தரும் விவசாயத்தை பண்ணுங்கடா அப்படின்னு அதுல தெளிவா பண்ணியிருந்தாரு. 2வது படத்துல இது 3வது படம். இந்த படம் நிச்சயமா சரவணனுக்கு மிகப்பெரிய பேர் கண்டிப்பா வாங்கி கொடுக்கும். அதுல நேஷனல் அவார்டு கண்டிப்பா நேஷனல் அவார்டு நிச்சயமா போகும். சசிகுமார் சார் வந்து இதுல ஒரு போல்டான ஒரு சீன் பண்ணியிருப்பாரு, அது தேவைப்பட்டுச்சுங்களா இல்ல கரெக்டா இருந்ததுங்களா? இல்ல அது அந்த இடத்துல தேவையே, இன்னும் ஒரு 2 சீன் வச்சிருக்கலாமான்னு தோணுது. எவ்வளவு நாள் தான் அடிபட்டுட்டே கிடக்க முடியும்? எவ்வளவு நாள் தான் அடிபட்டுட்டே கிடப்பாங்க அவங்களும் வந்து உட்காந்தா என்ன போயிடுது, ஏன் அதை உட்கார வைக்க விட மாட்டேன்றீங்க அப்படிங்கிறது எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் பண்ற தவறுகளை அதை எடுத்து பிரபலமா காமிச்சு. அரசியல் இதுல பேசியிருக்காங்க. அரசியல் இருக்கு, அரசியல் வந்து அரசியல் இல்லாம மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. அரசியல்ங்கிறது நிச்சயமா இருந்துதானே இருக்கணும். அரசியல் சிறப்பா அரசியல் சொல்லியிருக்காங்க, சொல்லாமலாம் கிடையாது. இன்னும் 2024 என்ன 1950ல இருந்து 60ல இருந்து 70ல இருந்து 80ல இருந்து ஏன் சுத்துப்பட்டு கிராமத்திலேயே அது மாதிரி நடந்திருக்குது ஒரு சில இடத்துல எல்லாம். இன்னமும் நடந்துட்டு இருக்காது. இனிமேல் நடக்கக்கூடாது. சக மனுஷனா பார்க்கணும். இனிமே அப்படி நடக்கக்கூடாதுங்கிறது அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. ஓவரால் ரேட்டிங் ஓவரால்னா 10க்கு 10 கொடுக்கலாம். ஆமாமா, படம் பார்த்த திருப்தி இருக்குல்ல. மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து பாக்குற அளவுக்கு, சாரி ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி இருக்காங்க. பக்கா எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸை மெயினா முக்கியமா பார்க்கணும். ஒரு சில பேருக்கு படத்தை நிறைய பேர் அழுதுட்டு வந்தாங்க. ஏன்னா அது ஒரு சில இடத்துல வழி அவங்களுக்கு இருக்கும். அதனால வந்து எனக்கு கனெக்டட் ஆச்சு. அதனால வந்து நல்லா இருக்கு படம். ஓவரால் படம் சூப்பரு. ஜிப்ரான் சார் மியூசிக் சூப்பரா பண்ணிருக்கு.